Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. மனித வாழ்க்கை துன்பம் மிகுந்தது, ஆசையே துன்பத்துக்கு காரணம். இந்த தத்துவங்கள்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நம்மில் பலரும் கூட பள்ளி பாடப்புத்தகத்தில் கௌதம புத்தரின் போதனைகளை படிச்சிருப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உலகின் மிகப்பெரிய மதங்களுள் ஒன்று புத்த மதம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தோன்றியது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் தெற்காசியாவில் தோன்றி அதற்கடுத்து 1000 ஆண்டுகளில் ஆசிய கண்டம் முழுக்க பரவி உலகின் மற்ற நாடுகளையும் சென்றடைந்ததா வரலாறு சொல்லுது. அந்த வகையில் தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், பூட்டான், இலங்கை, மங்கோலியா உள்ளிட்ட நாடுகளில் புத்த மதத்தினர் பெரும்பான்மையானவங்க வசிக்கிறாங்க. சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, தைவான், மலேசியா ஆகிய நாடுகளில் குறைந்தபட்சம் 15% அதிகபட்சமாக 30% வரைக்கும் மக்கள் புத்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் உலகம் முழுக்க சுமார் 500 மில்லியன் மக்கள் புத்த மதத்தை பின்பற்றுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது உலகின் மொத்த மக்கள் தொகையில் 6.6%. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புத்த மதத்தின் தலைவராக பார்க்கப்படக்கூடிய தலாய் லாமாவின் தேர்வு மீண்டும் மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. முதல் தலாய் லாமாவின் 14வது மறுபிறவியாக கருதப்படக்கூடிய இப்போதைய தலாய் லாமா சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த திபெத்திலிருந்து தப்பி இந்தியாவுக்குள்ளே தஞ்சமடைந்தவர். இந்த நிலையில தான் தலாய் லாமாவின் ஒரு அறிவிப்பு உலகில் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 600 ஆண்டுகள் பழமையான தனது அறக்கட்டளை தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தொடரும்னு முதல் முறையாக உறுதிப்படுத்தியிருக்கார். இது தொடர்பாக தலாய் லாமா தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். கடந்த 14 ஆண்டுகளாக திபெத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள சக திபெத்தியர்கள், திபெத்திய பௌத்தத்தை பின்பற்றுபவர்கள், ஆன்மீக மரபுகளின் தலைவர்கள், இப்படி பல பேர் தலாய் லாமாவின் அறக்கட்டளை தொடர வேண்டும்னு சொல்லி தனக்கு கடிதம் எழுதியிருக்காங்கன்னோ, அதன் அடிப்படையில் தலாய் லாமா அறக்கட்டளை தொடரும் என்பதை தான் உறுதிப்படுத்துவதாகவும் அறிவிச்சிருக்கார். கடந்த கால மரபுகளின்படி புதிய தலாய் லாமா தேடப்படணும்னோ, எதிர்கால தலாய் லாமாவை அங்கீகரிக்க கார்டன் போட்ராங் அறக்கட்டளைக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, இந்த விஷயத்தில் தலையிட வேற யாருக்குமே அதிகாரம் இல்லைன்னு தலாய் லாமா அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக சொல்லியிருக்கார். சரி, முதல்ல இந்த விவகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலாய் லாமா இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தாருங்கிற கடந்த கால அரசியலை பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவின் ஆட்சி காலம் அது. 1950களின் இறுதியில் சீனா திபெத்தை ஆக்கிரமிக்க ஆயிரக்கணக்கான படைகளை அனுப்பியது. 1959ஆம் ஆண்டு சீனாவுக்கு எதிரான எழுச்சி தோல்வியடைந்தது. அதனால் ஏற்பட்ட வன்முறை அடக்குமுறையை தொடர்ந்து தலாய் லாமா உட்பட பல திபெத்தியர்கள் இந்தியாவில் தஞ்சமடைய முடிவெடுத்தாங்க. மார்ச் 26, 1959 அன்று பிரதமர் நேருவுக்கு அவசரமாக தந்தி மூலம் தகவல் அனுப்பிய தலாய் லாமா, நாங்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையிறோம், எங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன், உங்கள் கருணையின் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குன்னு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தலாய் லாமா, அவரது குடும்ப உறுப்பினர்கள், மெய்காப்பாளர்கள், சக திபெத்தியர்கள் பலர் 1959ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கென்சிமனே கணவாயை வந்தடைந்தாங்க. 1959 ஏப்ரல் 2ஆம் தேதி இந்திய அரசாங்க அதிகாரிகள் தலாய் லாமாவை சுடாங்மு புறக்காவல் நிலையத்தில் முறையாக வரவேற்று தவாங் மடாலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நேரு அரசாங்கம் தலாய் லாமாவுக்கு இந்தியா அரசியல் அடைக்கலம் கொடுத்திருப்பதா அதிகாரப்பூர்வமாக நாட்டு மக்களுக்கு அறிவிச்சது. ஆனால் தலாய் லாமாவுக்கு அடைக்கலம் கொடுத்த விவகாரத்தில் அப்போதைய பிரதமர் நேரு மிக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். தலாய் லாமாவுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பதன் மூலமாக இந்தியா சீனாவை நேரடியாக பகைத்து கொண்டு விட்டதுன்னும், சீனாவை விரோதியாக்கி இருப்பது நாட்டுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு பலரும் எச்சரிக்கை விடுத்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே சீனாவும் தன்னோட எதிர்ப்பை பகிரங்கமாகவே பதிவு செஞ்சுது. இந்தியா எங்களோட உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதா சீனா குற்றம் சாட்டியது. தலாய் லாமாவை திருப்பி அனுப்ப வேண்டும்னு அழுத்தம் கொடுத்தது. இருந்தாலும் தலாய் லாமாவை இந்தியாவுக்குள்ள நுழைய அனுமதிச்சதற்கும் அவருக்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்ததற்கும் தார்மீக மற்றும் மனிதாபிமான காரணங்களை நேரு சுட்டி காட்டினார். முதல்ல தேஜ்பூர்லேயும் பிறகு பல மாதங்கள் உத்தரகண்டின் முசோரியிலும் வசித்து வந்த தலாய் லாமா 1960ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் தர்மசாலாவுக்கு குடிபெயர்ந்தார். அன்றிலிருந்து 65 ஆண்டுகளாக ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் ஆயிரக்கணக்கான புத்த மதத்தை பின்பற்றுபவர்களோடு தலாய் லாமா அங்கேயே வசித்து வர்றார். இந்த சூழலில் தான் தன்னோட 90வது பிறந்தநாளை ஒட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 600 ஆண்டுகள் பழமையான தன்னோட அறக்கட்டளை தனது மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து இயங்கும்னோ, உரிய நடைமுறைகளின்படி திபெத்திய புத்த மதத்தினருக்கு தலைமை தாங்கும் அடுத்த தலாய் லாமா தேர்ந்தெடுக்கப்படுவார்னும் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கார். சீனாவின் எதிர்ப்பை மீறி இந்தியா வந்ததிலிருந்தே தலாய் லாமாவோட நகர்வுகளுக்கு சீனா அவ்வப்போது ஆட்சேபம் தெரிவிச்சிட்டு வருது. 2018, 2022 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை தலாய் லாமா காஷ்மீரின் லடாக்குக்கு பயணம் செய்தபோது இந்தியாவுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்தது.
ஆனால் தலாய் லாமாவை இந்தியாவின் விருந்தினராக நடத்துவது என்பது நிலையான கொள்கைன்னு மத்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலடி கொடுத்தது. இந்த வரிசையில் தான் அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுப்பது தொடர்பான தலாய் லாமாவின் அறிவிப்புக்கும் சீனா தன்னோட எதிர்ப்பை இப்போ பதிவு செஞ்சிருக்கு. பெய்ஜிங்கில் இதை பற்றி பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங், தலாய் லாமா உள்ளிட்ட பௌத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகளுக்கு சீன அரசோட ஒப்புதலும் அங்கீகாரமும் அவசியம். 18ஆம் நூற்றாண்டில் கிங் வம்ச பேரரசரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தலாய் லாமா தேர்வு முறையே பின்பற்றப்படணும்னு சொல்லியிருக்கார். சீனாவின் மரபுகளுக்கு ஏற்ப மத நடைமுறைகளை வடிவமைக்கணும். எந்த ஒரு மதத்தோட வளர்ச்சியும் அந்த நாட்டோட சமூக சூழல், கலாச்சார மரபுகளுக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதில் தான் இருக்குது. திபெத்திய பௌத்தம் சீனாவில் தான் பிறந்தது, சீன பண்புகளை தான் கொண்டிருக்குன்னு அவர் சுட்டி காட்டியிருக்கார். இந்த விவகாரத்தில் தன்னுடைய வாரிசை புத்த மத தலைவர் தலாய் லாமாவால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும்னு சீனாவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துருக்கு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்ட அறிக்கையில் தலாய் லாமாவின் முடிவு திபெத்தியர்களுக்கு மட்டுமில்ல, உலகம் முழுக்க அவரை பின்பற்றுபவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. இது முற்றிலும் மத நிகழ்வுன்னு அவர் மேற்கோள் காட்டியிருக்கார். தற்போதைய நடைமுறைகளின்படி அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுப்பது மறுபிறவியை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆன்மீக செயல்முறை. யார் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்பது புத்த மதத்தின் மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது. தற்போதைய தலாய் லாமா 1935ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி வடகிழக்கு திபெத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு 2 வயதாக இருக்கும்போதே அவர் 13வது தலாய் லாமாவோட மறுபிறவியை அங்கீகரிக்கப்பட்டார். தலாய் லாமாவின் அதே ஆன்மா மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுப்பதாக திபெத்தியர்கள் நம்புகிறார்கள். பொதுவாக தலாய் லாமா எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் தெரியுமா? இதுக்கு ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட முடியாது. தேர்வு செயல்முறை அப்படிங்கிறது மிகவும் கடுமையானது, சிக்கலானது, விரிவானது. ஒரு தலாய் லாமாவை அடையாளம் காணும் செயல்முறைக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம். உதாரணமாக இப்போ இருக்கும் 14வது தலாய் லாமாவை அடையாளம் காண 4 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொண்டதாம். முந்தைய தலாய் லாமா இறந்த பிறகு அந்த நேரத்தில் பிறந்திருக்கும் ஒரு சிறுவனை தேடுவதற்காக உயர்மட்ட துறவிகள் தேடலை தொடங்குவார்கள். இந்த தேடல் ஆன்மீக அறிகுறிகளால் வழிநடத்தப்படுது. துறவிகளில் ஒருவருக்கு வரும் கனவுல தலாய் லாமாவின் மறுபிறவையாக இருக்கக்கூடிய சிறுவனை பற்றிய தகவல்கள் கிடைக்குமா? முந்தைய தலாய் லாமாவின் இறுதிச் சடங்கில் வரும் புகையின் திசையும் மறுபிறவி எங்கே இருக்கக்கூடும் என்பதை காட்டும் ஒரு அறிகுறியாக கருதப்படுது. அப்படி ஒரு சிறுவனின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவனிடம் பல பொருட்கள் காட்டப்படும். அப்படி காட்டப்படுற பொருட்களில் சில முந்தைய தலாய் லாமாவுக்கு சொந்தமானவையாக இருக்கும். அந்த சிறுவன் அவற்றை சரியாக அடையாளம் காண்பதன் மூலமாக அந்த சிறுவன் தான் மறுபிறவின்னு உறுதிப்படுத்தப்படுது. திபெத்தில் அல்லாமல் வேறு ஒரு நாட்டில் மறுபிறவி எடுப்பேன் அப்படிங்கிறது தலாய் லாமாவோட பொதுவான கூற்றாக இருக்குது. ஆனால் மதத்தின் போர்வையில் சீனாவுக்கு எதிரான பிரிவினைவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்னு சொல்லி திபெத்திலிருந்து வெளியேறிய அரசியல் தலைவர்னு தலாய் லாமாவை முத்திரை குத்தி சீன அரசு நிராகரிக்குது. தன்னோட வாரிசு யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில் சீனா தலையிடுவதை தடுக்க எதிர்காலத்தில் சீன அரசு நியமிக்கும் ஒருவரை நிராகரிக்கணும்னு தன்னை பின்பற்றுபவர்கள்கிட்ட தலாய் லாமா ஏற்கனவே சொல்லியிருக்கார். திபெத்திய புத்த மதத்தின் தலைமை சீன அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகாமல் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதையே அவருடைய ஆதரவாளர்களும் விரும்புகிறாங்க. அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யவே தலாய் லாமாவின் நிலைப்பாட்டுக்கு இந்தியாவும் ஆதரவு கொடுக்குது. தலாய் லாமா தேர்வு செய்வதை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு 2007 புத்தர்களின் மறுபிறவி மேலாண்மை நடவடிக்கைகள் அப்படிங்கிற பேரில் சீன அரசு ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டது. திபெத் மீதான தன்னோட ஆதிக்கத்தை தொடரவே தலாய் லாமா தேர்வு விவகாரத்தில் சீனா மூக்க நுழைக்குது. பல திபெத்திய மடங்கள் இன்றைக்கும் சீன அரசோட கண்காணிப்பில் தான் இருக்குது. தலாய் லாமாவின் பாரம்பரிய இடமான லாசாவில் அமைந்துள்ள பொட்டாலா அரண்மனை கூட சீனாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. திபெத்திய புத்தத்தில் 2வது முக்கியமான ஆன்மீக தலைவரான பஞ்சன் லாமாவாக தலாய் லாமா 1995 ஒரு 6 வயது சிறுவனை தேர்ந்தெடுத்தார். அந்த சிறுவன் சில நாட்கள்லேயே காணாமல் போனார். அவரையும் அவரது குடும்பத்தினரும் சீன அரசு தான் கடத்தியதாக சொல்லப்படுது. இது எல்லாவற்றிலும் மிக மிக முக்கியமாக 1962 இந்தியா மீது சீனா போர் தொடுக்க தலாய் லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்ததும் ஒரு காரணமாக பேசப்படும். இப்போ அடுத்த தலாய் லாமா தேர்வு விவகாரத்தில் சீனாவோட எதிர்ப்புக்கு மத்தியில் இந்தியா தன்னோட ஆதரவை துணிச்சலாக வழங்கியிருப்பது சர்வதேச அளவில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.